ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோட 2 டேஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே இந்த வாரம் என் பையனுக்கு தமிழோட ஃபைனல் எக்ஸாம் இருந்துச்சு. தமிழ் கிளாஸ் போயிட்டுருக்காள், அதனுடைய ஃபைனல் எக்ஸாம். அதனால ரூவி வரைக்கும் போக வேண்டியிருந்தது. ஏன்னா அவனோட எக்ஸாம் சென்டர் டார்சிட்டில் ஒரு ஸ்கூலில், நர்சரி ஸ்கூலில் போட்டிருந்தாங்க. அதனால் எல்லோரும் காலையில் கொஞ்சம் நேரமாக கிளம்பி போயிட்டோம். ஏன்னா ஒரு 8:30க்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 8 மணி பக்கமாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா அவனுடைய டேர்ம் எக்ஸாம், தமிழ் கிளாஸ் எக்ஸாம் எல்லாம் ஒரே சமயத்தில் வந்துருச்சு. ஏன்னா தமிழ் எக்ஸாம் முடிஞ்சுட்டு, அவன் தமிழ் எக்ஸாம் ஃப்ரைடே இருந்தது, சாட்டர்டே முடிச்சுட்டு சண்டே உடனே அவனுக்கு டேர்ம் எக்ஸாம் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா எக்ஸாம் ஒரே சமயத்தில் வந்துருச்சு. அவன் எக்ஸாம் எழுதுகிற சமயத்தில் ஏதாவது பாப்பா பர்த்டே வருது, அவளுக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சு கிளம்பி போயிட்டுருக்கோம். என் பொண்ணு லாஸ்ட் 1 மந்த்தாகவே என் பர்த்டே கிஃப்ட் வேணும்னு சொல்லி எங்கிட்ட, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அண்ணங்கிட்ட 3 பேர்த்தையும் கேட்டே இருக்கா. 3 பேரும் நிறைய கிஃப்ட் வாங்கி தரணுமா, சின்ன சின்னதாக, அதுவும் சஸ்பென்ஸாக வாங்கி தரணுமா. இஷா, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இப்போது? சர்ச்சுக்கு போகிறோமா? ஏய், நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், சர்ச்சுக்கு போகிறோமா? நீ சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுவேன்? இது சர்ச்சுடா, நம்ம இந்த வழியாக போகிறோம், பின்னாடி தான் நம்ம டெம்பிள் இருக்குது. பார்க்கிங்கு ஃபுல்லாக வண்டி இருக்குது. எப்போவுமே ரூவி போனால் கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம். அதே மாதிரி பையனை எக்ஸாம் சென்டரில் விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி, பக்கத்தில் தான் கோயில், அதுக்கு பக்கத்தில் தான் எக்ஸாம் சென்டரு, ரொம்ப பக்கம். அதனால் உடனே நாங்கள் ஒரு 2 மினிட்ஸில், அந்த ஒரு 2 to 5 மினிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம். கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பி கேஎம் போயிட்டு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையனை தமிழ் கிளாஸில் விட்டுட்டு இங்கே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கலாம்னு சொல்லி இங்கே கேஎம் வந்தோம். கேஎம் ஒரு 2 கிஃப்ட்டு வாங்கியிருக்கு, சின்னதாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு. இன்னும் டைம் இருக்குது அவனை தமிழ் கிளாஸில் கூப்பிட்றதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இஷாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினோமா, கிட்டத்தட்ட அந்த கிஃப்ட்டோட காசும் இந்த ஐஸ்கிரீமோட காசும் கிட்டத்தட்ட ஒட்டுக்காக தான் இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி சொல்லி கொடுத்தோமா, அந்த பேக் பண்ணுறவங்க இதையா பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணுறோம். எனக்குப்பா இசை, உங்கள் கிஃப்ட்டை என்னென்னடா வேணும், என்னென்ன வேணாம் நீ தானே சூஸ் பண்ணியிருக்க. இதெல்லாம் கிஃப்டாக கொடுக்க, பென்சில் கொடுக்கக்கூடாது, எரேசர் கொடுக்கக்கூடாது, ஸ்கேலு, ஸ்கூல் நீட்ஸ் எதுவுமே கிஃப்டாக கொடுக்கக்கூடாதான். கிரேயான்ஸு இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் வரவே கூடாதான். பென்சில் பாக்ஸ் நம்ம வீட்டிலே ஆல்ரெடி 2 இருக்குது, 2-3. இவ ஸ்கூல் நீட்ஸ் எதுவுமே கிஃப்டாக கொடுக்கக்கூடாதான். வேறு ஏதாவது கிஃப்ட்னா என்னத்தை போய் கொடுக்குறது? வீட்டில் டாய்ஸ் நிறையா இருக்குது இல்லைடா. டாய்ஸ் வேணாம் தானே, ட்ரெஸ்ஸும் வேணாம் தானே. ஆமாம், குழந்தை கிடையாது, இவங்க பெரிய மனுஷி. ட்ரெஸ்ஸும் நிறையா இருக்குல்லடா இசு. சரி, கிஃப்ட்டில் இப்போ என்னென்னா கொடுக்கலாம் சொல்லு. பென்சில் பாக்ஸ், பவுச், ஐஸ்கிரீம். சரி விடு. மேக்கப் செட்டு, அப்புறம் இதெல்லாம் தான் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம கிஃப்ட் வாங்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டு இவளுக்கே தெரியாமல் வாங்கணுமா. எல்லா சமயமும் கூடவே தான் இருக்கா. இவளுக்கு தெரியாமல் எப்படி அந்த கிஃப்ட்டை வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. இவளுக்கு தெரிஞ்சு ஒரு கிரையான்ஸ் பாக்ஸ் போன தடவை போனப்போ வாங்கினேன், நான் பார்த்துட்டே. அதனால் எனக்கு தெரியாமல் இந்த கிரையான் கிஃப்ட்டை நான் வாங்கிக்க மாட்டேன். அடுத்த தடவை எனக்கு என்ன கிஃப்ட்டுனே தெரியாமல் சஸ்பென்ஸாக வாங்கணுமா. ஆனால் இவ கூடயே இருப்பாளாம். அது எப்படி நடக்கும்? ஒரு கிஃப்ட்டு பார்த்தாதான் நிறைய சின்ன சின்ன கிஃப்டாக நிறைய கொடுக்கணுமா. இல்லைடா, ஒரு சாக்லேட் உனக்கு கிஃப்டாக கொடுத்துருவா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு போய் ரித்தீஸை கூப்பிட்டு வந்துடணும். அவன் துடிக்கிறான், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் வீட்டுக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் திருடி சாப்பிட்றதுக்குனே என் ஐஸ்கிரீம் ஒரு பிள்ளை சுட்டுட்டான். நான் இப்படி பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள ஐஸ்கிரீம் விட்டாச்சு. கொடுத்துருேன் ஐஸ்கிரீமை. இந்த ஐஸ்கிரீம் நல்லாவே இல்லை, எல்லாம் ஊறி போச்சு. கொடுத்துருேன் ஐஸ்கிரீம். இப்போ ரித்தீஸை கூட்டு வந்துடலாமா? எழுதுனது போதும் எக்ஸாமு.
கூட்டு வந்துடலாமா? ஓகே Okay, said. ரித்தீஸை கூப்பிட வந்துட்டோம். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பசங்களாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிட்டு வரலாமா அப்படி வெயிட் பண்ணிட்டு போகலாமா? போலாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். ஏன் அவ்வளோ எக்ஸாம் வருவா நீ நினச்சிட்டு இருக்கியா? அவனால் ஒன்றுத்துக்கு இன்னும் இல்லை, ஆட்டோ கேட்டால் தான் வராங்க. நாளைக்கு அவனுக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஃபைனல் எக்ஸாம். அதனால் தமிழுக்கு அவன் படிக்கவே கிடையாது. நைட்டு உட்காந்து ஒரு 1 hour சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். எக்ஸாம் எப்படி பண்ணுவான்னு தெரியல. அண்ணா எப்படி படிப்பான்? பெட்ல உட்காந்துக்குவாங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. இப்படி படிச்சுக்கிட்டு புக்கு பக்கத்துல வைக்குவாங்க. படுத்தாங்க இப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா புக்கை இங்கே வச்சுக்குவாங்க. இப்படி உட்காந்தாங்கன்னா மடியில் வச்சுக்கிட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் இதே இப்படி உட்காந்துட்டு புக்கு பார்த்துக்குவாங்க. அம்மா சோஃபால உட்காருவாங்க, முன்னாடி புக் வச்சுக்கிட்டு நான் படிக்குவேன். அண்ணா படிக்க மாட்டான் தானே? பி அண்ணா சும்மா புக் வச்சுட்டு தானே உட்காந்துருப்பான். அதான் உண்மை. ஓ ரோன்னு சொல்லுவேன், கரெக்டாக படிக்குவேன். நான் முன்னாடியே சொன்னேன் போய் அவனை கூப்பிட்டு வந்துடலான்ட்டு. எக்ஸாம் லாஸ்ட்டாக தான் முடிச்சுட்டு வருவான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அங்கே நின்றுருக்குறான். வாடா. யாருங்க வெளியில் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா என்ன? எல்லாத்துக்கும் முன்னாடி நீ தானே கடை எக்ஸாம் முடிச்ச, உண்மையை சொல்லு. ஏய் எக்ஸாம் எப்படி பண்ண? அதை மட்டும் தமிழ் கிளாஸில் ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்களாட்டாங்க. அவன் அந்த பிள்ளைக்கு கொடுக்காம கடலை பருப்பி ஒன்று, எள்ளு பருப்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. கடலை பருப்பி ஒன்று, அதை சாப்பிட்டா எள்ளு பருப்பி பிள்ளைக்கு தராமல் அவனே சாப்பிட்டுருப்பான். இது மட்டும் தான் கொடுத்தாங்களான்னா ஆமாம் ஆமாம் நான் உள்ளேருந்து வரிசை எடுத்து சாப்பிட்டே இருக்கான். என்னடா கொடுத்தாங்க? இது தண்ணி பாட்டில் சாப்பிட்றதா? அதை இதை ஓப்பன் பண்ணி ரித்தி ஓப்பன் பண்ணி கொடு. தண்ணி பாட்டில் 2 பீனட் கேண்டி ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று என்ன கொடுத்தாங்க? வேறு ஜூஸ் ஐட்டம் இந்த தடவை கொடுக்கலையா? பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் திறக்காரா? ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமோ இவன் தேடிட்டு இருக்கா. அவன் ஏதாவது மறைக்கிறேன் நான். அவன் உள்ளே எதோ வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை காட்ட மாட்டேங்கிறான். அது மாதிரி எப்படி எலி மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க. பெண்ணோட இது பாட்டம். வீட்டுக்கு போகிற வழியில் அந்த சிட்டி சென்டரில் இருக்க ப்ளே ஏரியாவில் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் நாங்கள் அதுக்கு ஆல்ரெடி காசு போட்டு வச்சுருந்த கார்டை எடுத்துகிட்டு போகாமல் வேறு ஒரு கார்டை எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து திரும்ப விளாண்டுக்கலான்னு சொன்னால் அவள் கேட்கவே இல்லை. பயங்கரமாக அழுதா. இருந்தாலும் அவங்க அப்பா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்கு தான் டைரெக்டாக வருவேன்னு சொல்லி தான் என் பையன் கூட்டிகிட்டே போனான். அதனால் இல்லைனா நான் எக்ஸாமே எழுத வர மாட்டேனா. அதனால் காலையில் எழுந்து கொஞ்சம் குழம்புலாம் வீட்டில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். அவரைக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட குழம்பு ஆல்ரெடி வச்சுட்டு போயிட்டேன். அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன். வந்தவுடனே சாப்பாடு மட்டும் சூடாக வச்சுக்கிட்டு அந்த குழம்பு வச்சு முட்டையை வச்சு தொட்டு சாப்பிட்டாச்சு. என்னதாம்மா சூப்பர்டா. கவரை கிழிச்சு என் பிள்ளை எப்படி காஸ்டியூம் ரெடி பண்ணியிருக்கா பாருங்க. காஸ்டியூம் டிசைனராக வர போறியாடா தங்கம்? காஸ்டியூம் டிசைனராக வர போறியா? எங்கடா இதெல்லாம் கற்றுக்கிட்ட? வீட்டுக்கு வர வழியில் ஸ்வீட் வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பங்களாதேஷ்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதை அப்படியே போய் வாங்கிட்டு வந்துட்டு, ஏன்னா அவங்க ஊரோட ஸ்பெஷல் வந்து ரசகுல்லாவும். அதனால் யார் எப்போ போனாலும் அந்த ஊர்லேருந்து நாங்கள் ரசகுல்லா வாங்கிட்டு வர சொல்லுவோம். பிரிக்கிற பேரில் அதை கவரை கிழிச்சு வச்சுருக்காங்க. இது எப்படி பார்த்தீங்களா? பங்களாதேஷி ஸ்வீட்டு. உண்மையிலே பங்களாதேஷ்லேருந்து ரசகுல்லா வாங்கிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். நாங்கள் யார் போனாலுமே அந்த ஊர்லேருந்து என்ன வேணும்னு கேட்டால் ரசகுல்லா வேணும்னு சொல்லுவோம். எல்லோரும் கொண்டு வரதுமே சூப்பராகவே இருக்கும். இது கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பேக்கிங்கே பிரிக்காமல் இருக்குது. என்ன அவங்க ஊர் லெட்டரா ஹிந்தி லெட்டரான்னு தெரியல. எங்கள் வீட்டில் நானும் பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிடுவேன். அதே மாதிரி என் பையனும் பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிடுவான். அதை பிரித்து வீடியோ எடுக்கிறேன்டான்னு சொன்னால் வீடியோ எடுக்க விடவே இல்லை. முதல்ல கொடுங்கம்மா, வீடியோலாம் எடுக்க வேண்டாம், நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னை வீடியோவே எடுக்க விடல. அது சாப்பிட்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரல. இது வந்து அதுக்கு அடுத்த நாள். அன்றைக்கி வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு தமிழ் கிளாஸ் எக்ஸாம் முடிகிறதுக்கு நடுவில் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அதனால் அதுக்குள்ளே போய் எங்களால் வேறு எதுவும் வாங்க முடியாதனால நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து என் பையனை மட்டும் வீட்டிலே விட்டுட்டு நானும் என் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து ரூவி போயிருந்தேன். ஏன்னா என் பொண்ணு பர்த்டேக்காக ஏதாவது சின்னதாக ஒரு தோடு இல்லைனா ஏதாவது பிரேஸ்லெட் மாதிரி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம்.
இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் நவம்பரில் நகை வாங்கியிருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோல்டு ரேட்லேயும் சரி, மேக்கிங் சார்ஜ்லேயும் சரி எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நகை இதுக்கு மேலலாம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது பயங்கர டவுட்டாக இருக்குது. அன்னைக்கு இருந்த ஸ்டட்டு, பிரேஸ்லெட் கலெக்ஷன்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்ல. சரி செயினே வாங்கிடலாம் சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, இந்த ஒரு 6 கிராமில் இருக்கும். ஒரு 6 to 6.5 கிராம்னு நினைக்கிறேன். இந்த செயின் மட்டும் வாங்கினோம். இதே பார்த்தீங்கன்னா பயங்கர காசாயிடுச்சு. 1 கிராமில் தோடு வாங்கலான்னு பிளான் பண்ணி போய் கடைசியில் 6 கிராம் செயினில் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. எப்போவுமே நகை கடைக்கு போனால் அதே மாதிரி தான் ஆகுது. நகை விலைலாம் இதுக்கு மேலே குறைய வாய்ப்பே இல்லை. பொண்ணு இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வாங்கி வச்சா தானே. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நகை வாங்கினா நமக்கு கொஞ்சம் லாஸ் தான் ஆகும். வெயிட் அதிகமாக இருக்கிற நகை வாங்கினா அதில் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நகை வாங்கிட்டு கேஎம் வந்தோம். வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் சின்னதாக ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். என் பையனுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கலான்னு சொல்லி முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்க ட்ரெண்ட்ஸுக்கு போயிருந்தோம். ஆனால் என் பையன் சைஸுக்கு இப்போலாம் வரதில்லை, நீங்கள் வேணால் தனியாக ஸ்டிச் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மெயினாக அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்க தான் போயிருந்தோம். ஆனால் அவனுக்கு செட் ஆகலை. அதனால் பாப்பாவுக்கு சினிஃபார்ம் செட் ஆகுதான்னு பார்த்தோம். அவளுக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் கிண்டர் கார்டன் வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது நடுவில். அதுக்குள்ளே திரும்ப ரூவி வருமான்னு தெரியல. அதனால் அவளுக்கு அப்படியே யூனிஃபார்ம் எடுத்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பாகிஸ்தானி ஹோட்டலுக்கு போனோம். ஆல்ரெடி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கோம். அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால திரும்ப அதே ஹோட்டலுக்கு போனோம். இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எப்போவுமே சவுத் இண்டியன் ஹோட்டலுக்கு போகவே மாட்டோம். ஏன்னா வீட்லேயும் அதுதானே சாப்பிட்றோம். அதனால் வெளியில் போனாவது வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எப்போவுமே நம்ம சவுத் இண்டியன் ஹோட்டலுக்கு போகவே மாட்டோம். அந்த ஹோட்டலில் போய் உட்காந்த உடனே முதல்ல இந்த மாதிரி ஒரு ரைத்தா வைப்பாங்க. புதினா, மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றுனது சூப்பராக இருக்கும். வெறுமனே சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு பிளேட் நிறைய சாலட் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பில் பவுல் மாதிரி இருக்குது. அதில் சுட சுட கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பாத்திரமும் பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக தான் இருக்கும். செஞ்சு அந்த சூடான பாத்திரத்தில் ஊற்றிடுவாங்களா என்னன்னு தெரியல. அது கூட இந்த மாதிரி ரொட்டி வாங்கிக்கிட்டோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால தான் அந்த ஹோட்டலில் போய் திரும்பவும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா என் பையன் படுத்து அதுக்குள்ளே தூங்கிட்டான். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.